அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 6 அதிகாரம் 17 சொல்லுகிற ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, இது கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நம்மை கர்த்தருடைய சுபாவங்களை தரித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரு போர்வையை போர்த்தினது போல, ஒரு வஸ்திரத்தை தரித்தது போல இருக்க வேண்டும். அந்த வஸ்திரத்தில் யார் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு வெளிப்பட வேண்டும். இயேசுவாகிய வஸ்திரத்தை தரிக்க வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறார்? ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆமென் அவருடைய அச்சு அடையாளங்களை ஒரு செராக்ஸ போல நான் என்னுடைய வாழ்க்கையில தரித்து கொண்டிருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் என்னுடைய சரீரத்தையோ என்னுடைய மாம்சத்தையோ என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த காரியத்தையும் அல்ல. ஆமென். என்னை நான் அச்சடையாளமாக இருக்கிறபடியினால், ஒரு ஜெராக்ஸா இருக்கிறபடியினால் என்னை பார்க்கிறவர்கள் கர்த்தரை பார்க்கிறார்கள். இன்றைக்கு இந்த நாள் கர்த்தர் உங்களுடைய சரீரத்திலே பிரதிபலிக்கத்தக்கதாய் அவரை அச்சடையாளமாக ஒரு வஸ்திரத்தை போல அவருடைய அடையாளங்களை தரித்து கொள்ளுங்கள். உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கட்டும். இந்த நாள் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற நாளாய் மாறட்டும். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.